நாட்டில் என்னதான் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ வரைக்கும் த்ரிஷா விஜய் இவங்களுடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக பேசப்பட்டு வருது. அதுக்கான காரணம் என்னன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நடிகரையும் தாண்டி அவர் இப்போ பொலிட்டிக்கல் லீடராகவும் இருக்கிறதுனால எப்படியாவது இந்த எலெக்ஷனில் அவரை டவுன் பண்ணணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இவ்வளோ விஷயங்களை எடுத்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ 2 பிரமுகர்கள் இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்பவே முக்கியமாக பேசப்படுற அந்த 2 பேரும் இவங்க 2 பேரை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அப்படி அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஜய் த்ரிஷா இவங்களை பற்றி நாடே இப்போது பேசிகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். உண்மையாலே இந்த அளவுக்கு விஜயோடைய நேம் வந்து டேமேஜ் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது சமீப காலமாக அவரை பற்றிலாம் டாக்ஸ் வந்துட்டுருக்கு. விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே சாதுவாக இருப்பார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஸ்மைல் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குன்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருடைய இன்னொரு முகம் அப்படின்ற ஒன்று இருக்காங்க. அந்த முகம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அவங்களுடைய மனைவியை தவிர. சங்கீதாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா பிரமுகர் சொல்லியிருக்காரு. உண்மையாலே அவர் ரொம்ப பெரிய பத்திரிக்கையாளர் நண்பர் தான். ஸோ அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, அவர் முழுக்க முழுக்க சங்கீதா அவர்கள் பக்கத்தில் இருந்து சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களை பற்றி சங்கீதாவுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், அதனால தான் சங்கீதா கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் விஜயோடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1000, அதாவது 2000 கோடிக்கு மேலே தான் இருக்கும். இப்போ 500 கோடி வரைக்கும் பேசியிருக்காரு சங்கீதா கிட்ட. ஸோ ஒரு சுயமாக சம்பாதிக்கிற அந்த சொத்தை எப்போ வேணாலும் அவர் விற்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. அப்படி அவர் விற்றாருனாலும் யாரும் கேள்விகள் கேட்க முடியாது. என்ன தான் வந்து இவர் இவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் பசங்களுக்காக தான் இப்போ வரைக்கும் சங்கீதா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலுமே, அந்த சொத்து அவங்க அப்பா பேரில் இருந்தாலும் அம்மா பேரில் இருந்தாலும் இவங்க 2 பேருடைய காலத்துக்கு அப்புறம் தான் பசங்க கிட்ட வருன்ற பட்சத்தில் இப்போ எதுவுமே அந்த சொத்தை பண்ண முடியாது. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்துடும். விஜய் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்ன்ட்டு ஏதாவது சங்கீதா வாயை திறந்தாங்கன்னா கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே சில சிக்கலான பிரச்சனைகள்லாம் கூட ரொம்ப பெரிய அளவில் வெடிக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் வீக்கெண்டில் பார்ட்டிலாம் கூட பண்ணியிருக்காராம். ஸோ அந்த பார்ட்டியில் பல நடிகைகள் வந்திருக்காங்க. த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ், இப்படி பல நடிகைகள் போதைப் பொருள்லாம் கூட பயன்படுத்தினதாக நான் சொல்லலைங்க, அந்த ஒரு நபர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒரு டாக்குமெண்ட்ரி ரெக்கார்டோட ஒருத்தர் இருக்காராம். அவர் வேறு யாருமே இல்லை, ஜெகதீஷ் அவர்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்காம். ஜெகதீஷ் யாருன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய சொத்து மதிப்பாக இருக்கட்டும், பணம், கருப்பு பணம், அந்த பணத்தை என்ன பண்ணுறாரு, நடிகர்கள் நடிகைகள்லாம் அவர் எப்படி டீல் பண்ணுறாரு, அண்ட் ப்ரொடியூசர்கிட்ட அவர் எப்படி டீல் பண்ணுறாரு, இது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்ரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காராம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து விஜயை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சது சங்கீதா. அதனால தான் சங்கீதா கூட எனக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் வேணான்ட்டு விஜய் சொல்கிறாரு. எதுக்காக இருந்துட்டு போட்டோம், இப்போ இவ வாயை திறந்தால் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும்னு நினச்சி தான் இந்த மாதிரி இவர் பண்ணுறாருன்ட்டு அந்த நபர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு ரகசியமாக ஒரு ஆப்ரேஷன் நடந்ததாகவும் அவருக்கு வந்து ஒரு நோய் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நோய் அப்படின்றது எல்லாருக்குமே வரதான் செய்யுது. அதை இந்த அளவுக்கு பெருசாக பேசுறதுக்கோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆப்ரேஷன் அப்படின்றது அது அவங்களுடைய ப்ரைவேட்டான விஷயம், அதை பற்றியும் நம்ம பேசக்கூடாது. ஸோ இவருக்கு இப்படி ஆகிடுச்சு, ரசிகர்கள் பயப்படுவாங்களே அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு நல்லா ஆயிட்டாரு, இந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. ஆனால் ரொம்ப தப்பான சில விஷயங்கள்லாம் இப்போ வெளியாகிட்டுருக்கு. உண்மையாலே அதெல்லாம் நம்ம வந்து கேட்கணுமா அப்படின்ற மனநிலை தான் இருக்குது. உண்மையாலே ஒருத்தவங்களை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமா தான் இருக்குது. ஒரு பக்கம் விஜய் அவர்கள்லாம், இன்னொரு பக்கம் த்ரிஷா ஒரு நடிகையாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண் தான். ஸோ அவங்கள பற்றி என்னெல்லாம் வந்து பைல்வான் அவர்கள் சொல்லியிருக்காருன்னா, த்ரிஷா 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கருக்கலைப்பு பிரச்சனைகளை சிக்கியிருக்காங்க. 1 முறை 2 முறை இல்லை, 3 முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்காங்க. அதை பண்ண வச்சதே விஜயா கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த அளவுக்கு கேவலமான மனுஷன் கிடையாது. இன்கேஸ் த்ரிஷா வந்து சொல்லியிருக்கலாம், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், இருந்தாலும் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு த்ரிஷா சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி அவங்க சொன்னதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த விஜய் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் 10 லட்சம் கொடுத்தாருலாம் சொல்லப்படுதே, அது உண்மையான்னு கேட்டால் அது உண்மையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவரும் வந்து இந்த அளவுக்கு மோசமானவர் கிடையாதுன்ட்டு அந்த இடத்துல பைல்வான் வந்து விஜய் அவரை கொஞ்சம் ஓகேவாக தான் பேசியிருக்காரு. இருந்தாலும் த்ரிஷாவை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஒரு நடிகர், அதாவது விஜய் கூட மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட விஜய் 6வது 7வது தான், அதுக்கு முன்னாடி ராணா, சிம்பு, இப்படி ஒரு சில நடிகர்களுடைய பேரையும் த்ரிஷா கூட சேர்த்து வச்சு பேசியிருந்தாங்க. உண்மையாலே இதெல்லாம் கேட்க ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் அவங்க ஒரு நடிகையாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தான். சோஷியல் மீடியாவில் ரொம்பவே கொஞ்சம் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்
ஒரு பிரபலமான ஒரு நடிகை, ஒரு பெண்மணியாக இருக்கிறவங்கள ரொம்பவே தரைக்குறைவான சில விஷயங்களை சொல்கிறது, இதெல்லாம் இப்போ சொன்னாலும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்களோட இமேஜ் தான் டேமேஜ் ஆக போதே தவிர, மற்றபடி இது மற்றவங்க தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நம்ம முன்வைக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வந்து அரசியல் ரீதியாக ஒன்றா இருக்காங்க, அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்கன்ற பட்சத்தில் இதை ஒரு சிலர் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் தான் விஜய்ன்ட்டு ஆரம்பத்துலேருந்து ஒரு பாசிட்டிவான நோட்டோடு இருந்தது. இப்போ அதே எம்ஜிஆர் அவர்களை தான் இப்போயும் சேர்த்து வச்சு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த அம்மா ஜானகி அம்மா, அதனால தான் இந்த அம்மா வந்து இப்படி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜே அம்மா, அப்படிலாம் வந்து சில பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ நம்ம எப்படிப்பட்ட சூழலில் இருக்கோம் அப்படின்ட்டு மக்கள் யாருமே ஏன் யோசிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ அரசியல் ரீதியான ஒரு பார்வை, அவங்க மேலே ஒரு கருத்துக்கள் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதிலேருந்து அவங்க திருந்துவாங்க, மாறுவாங்க. அண்ட் இவர் ஒரு பெரிய லீடராக இருக்கார். அப்படி இருக்கும்போது என்னதான் அவங்களுடைய பர்சனல் இங்கே மீடியா முன்னாடி வந்தாலும் அதை இந்த அளவுக்கு ஊதி பெருசாக்கிறத, இந்த அளவுக்கு வெளியே சொல்லாமல் தவறாக பேசாமலையோ அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணாமலையும் இருக்கலாம். ஏன்னா அரசியல் ரீதியாக பார்க்கும்போது நிறைய விமர்சனங்கள், கருத்துக்களை இங்கே பல பிரபலங்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அனுபவிக்கிறாங்களாம். அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்படின்ற பட்சத்தில் எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை எடுத்து எல்லா பக்கத்துலேயுமே வந்து பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. தெரியாத கதை, தெரிஞ்ச கதைன்ட்டு எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறாங்க. அது கொஞ்சம் ரொம்பவே ஓவரான விஷயங்கள்லாம். இன்கேஸ் விஜய் அவர்கள் தான் நெக்ஸ்ட் ஆட்சி அமைக்க போகிறாருன்ற பட்சத்தில் அவரை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக பேசின வீடியோக்களில் என்ன ஆகும்? ஸோ அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணியாச்சு. இவர் வீட்டையே பார்த்துக்கல, நாட்டை எப்படி பார்த்துப்பாரு? அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ வீட்டை அவர் பார்த்துக்கிறாரு, பார்க்கல, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற பிரச்சனைகள், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உடனே இப்போ நான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன், த்ரிஷா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன், சங்கீதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன்ட்டு ஒரு கூட்டம் வருவீங்க. நான் யாருக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணி பேசலை. என்ன உண்மையோ, எந்த சைடு வந்து என்ன விஷயங்கள் இருக்கோ அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அண்டு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை சொல்கிறது. உண்மையாலே மக்களை திசை திருப்பணுன்ற காரணத்துக்காக சில விஷயங்கள் இங்கே நடக்குது. அதில் குறிப்பாக இப்போ நடந்த அந்த மாணவியோட அந்த ஒரு கொலை விஷயமா இருக்கட்டும், ஒரு பக்கம் அப்படி போராட்டங்கள் மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் 2 சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு அறிவுறுத்துறாரு, செல்ஃபி எடுக்கிறாருன்ற பட்சத்தில் அதெல்லாம் ஒரு கரெக்டான செயலா? இந்த கேள்விகளில் ஏன் யாருமே கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. உண்மையாலே அரசியல் ரீதியாக யாரை எங்கே வேணாலும் கீழே டவுன் பண்ணலான்றதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் ஒரு முன் உதாரணமாகவே இருக்குது. ரொம்பவே வந்து பார்க்க பயமாக இருக்குது. நம்ம என்ன நாட்டில் இருக்கோம், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம்? ஒரு பக்கம் குண்டு வெடிக்குது, ஒரு பக்கம் உயிர் போகுது, ஒரு பக்கம் கேஸ் இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள், ஒரு பக்கம் பெட்ரோல் இல்லை, விலை உயருது, தங்க விலை ஏறுது, திருமணம் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு விஜய் சங்கீதா, விஜய் த்ரிஷான்ட்டு ஆள் மாற்றி எலெக்ஷன் வர டைமில் இந்த மாதிரி பேசுகிறது, இது கரெக்டான விஷயமான்ட்டு மக்களாகவே உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிடுறோம். ஸோ இந்த வீடியோவோடைய நோக்கமே யாரை பற்றியும் யாரும் நம்ம இங்கே தவறாக பேசலை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்கள பற்றி தரைக்குறைவாக பேசுகிறதுலையோ, அவங்கள பற்றி தப்பாக வந்து வெளியே பர்சனல் ரீதியாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. இப்போ நடக்க போது என்ன, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக டிவிகே கட்சியை ஒரு மலை போல் இங்கே பல பேரும் நம்பியிருந்தாங்க. அண்டு ரொம்ப பெரிய பயத்தை இப்போ இருந்த பல கட்சிகளுக்கும் இந்த டிவிகே கட்சி கொடுத்தது. அது 100க்கு 100 உண்மையே தான். ஏன்னா அப்படி இல்லைனா இந்த ஒரு விஷயத்தை எடுத்து இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, என்ன உண்மையோ அதை பற்றி மட்டும்தான் இங்கே பேசுகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.